விஜய் பிஜேபியோட போயிடுவாரு, விஜய் பிஜேபியோட போயிடுவாரு அப்படின்னு திமுக இருக்கிற சில ஊடகங்கள் இதை மக்கள்கிட்ட சொல்லி 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 மக்களை நம்ப வைக்கிறான். எடப்பாடி பழனிசாமி சொல்லிட்டாரு, யூகங்களுக்கு பதில் சொல்ல முடியாது, இது வதந்தி, நிச்சயமா விஜய் கட்சியோட நாங்க பேசல அப்படின்னு சொல்லி முற்றுப்புள்ளி வச்சுட்டார். ஆனா இது எங்க இருந்து கிளம்புதுன்னு தெரியல. புஷி ஆனந்த் வந்து 128லேருந்து 132 மாவட்ட செயலர் வந்து தனியாக வந்து கூகுள் மீட்டை சந்திச்சதாகவும் அதில் வந்து பெரும்பான்மையான பேர் வந்து நம்ம பாஜகவோட போயிடலாம் அப்படின்ற மாதிரி அது ஜூனியர் விகடன் போன்ற பத்திரிகைலாம் வந்துட்டு இருக்கு. அதை எப்படி பார்க்குறீங்க? இதுவும் வந்து ஒரு தகவலா இல்லை இது ஒரு பேக் நரேட்டிவ்னு சொல்ல முடியும்? எல்லாமே திமுகவின் சதி. மீண்டும் சொல்கிறேன், நீங்க எத்தனை ரூபத்துல வந்தாலும் சரி விஜய் என்டிஏ கூட்டணிக்கு போக மாட்டார். அந்த தவறான முடிவை நான் ஒரு அரசியல் விமர்சகரா சொல்றேன், அந்த தவறான முடிவை ஒரு நாளும் அவர் எடுக்க மாட்டார். எடுக்க மாட்டார். சார், நடக்காத ஒண்ணு பேசக்கூடாது. இப்போ தூத்துக்குடியில நேத்து ஆறுதல் சொல்ல போன அந்த தொகுதியுடைய எம்பி கனிமொழிய அங்க இருக்கிற மக்கள் விரட்டி அடிச்சிருக்கிறாங்க. இது எந்த ஊடகத்திலும் பெரிய அளவுல செய்தியா பேசப்படல. சும்மா ஒரு வரி செய்தியா எங்கன்னா சைட்ல சொருகுறாங்க. ஒரு +2 தேர்வு எழுதிட்டு வந்த ஒரு பொண்ணு இயற்கை உபாதை கழிக்க போன பொண்ணு வரல. என்னடா இவ்வளவு நேரம் ஆகி வரல, தேடி பார்க்கறாங்க, கிடைக்கல. என்ன இவ்வளவு நேரம் ஆகி வரலன்னு சொல்லிட்டு உடனே பெற்றோர் பேரண்ட்ஸ் என்ன பண்றாங்க, பக்கத்துல இருக்கிற காவல் நிலையத்துல போய் புகார் கொடுக்குறாங்க, என் பொண்ணு போனா வரல அப்படின்னா இது பொண்ணு சம்பந்தப்பட்ட கேஸ், நீங்க மகளிர் போலீஸ்ல போய் புகார் கொடுன்னு சொன்னாங்க. அந்த போலீஸை என்ன பண்ணலாம்? ஒரு நிர்பயாவுக்காக இந்தியாவே பத்தி எறிஞ்சு இந்தியா முழுதும் மக்கள் போராடினான ஒவ்வொரு நாளும் இங்க தமிழ்நாட்டில் நிர்பயாக்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறார்களே, இதற்கு மக்கள் போராட்டத்தின் பதில் என்ன? போலீஸ் இலாகாவை கையில் வைத்திருக்கிற அமைச்சர் யாரு? யார் போலீஸ் இலாகாவை கையில் வச்சிருக்கிறது? தமிழ்நாடு முதலமைச்சர். ஏன்னா இவங்க வந்து ஹோம் மினிஸ்டர் யாருக்கும் தனியா கொடுக்கல. காங்கிரஸ் பீரியட்ல கொடுத்ததோட சரி, டக்குனு ஹோம் மினிஸ்டர் காமராஜர் வச்சு அழகு பார்த்தார். இவங்க போலீஸ் இலாகாவை அவங்க கையிலே வச்சிருக்கிறாங்க. அப்போ போலீஸே இந்த அக்கிரமத்தை செய்தான் என்பது உண்மையானால் இந்த துறைக்கு பொறுப்பேற்று இருக்கிற முதலமைச்சர் ராஜினாமா செய்யணுமா இல்லையா? கண்ணாடி வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இருப்பவர் அரசியல் விமர்சகர் ஓ.டி. ஜெயக்குமார் அவர்கள். வணக்கம் ஐயா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா என்டிஏ வழக்கம் போல் நிறைய இடத்துல கேட்டிருப்பாங்க. என்டிஏ விஜய் கூட்டணின்னு இருந்தால் பேச பொருள் அது ரொம்ப க்ளோஸ்அப்பில் பேசிட்டு இருக்காங்க. சில ஊடகங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து திமுக ஒரு பக்கம் நிறைய சட்ட ஒழுங்கு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, இது டைவர்ட் பண்ணுறது கூட இந்த மாதிரியான வாதங்களை ஏற்படுத்தலாம்ன்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. சில ஊடகம் சொல்கிறாங்கன்னு சொல்றீங்க பாருங்க, அதுதான் நல்ல ஊடகம். ஏன்னா காலையிலேருந்து ஒரு 4-5 சேனலில் நான் பேசியிருக்கிறேன். தொடர்ச்சி அந்த என்டிஏ பற்றி தான் பேசுகிறாங்க. அதுதான் நல்ல சேனல். அது இது வந்து திமுக கலைப்படுத்துன்றாங்க பாரு, அதுதான் கரெக்ட். ஏன்னா என்டிஏ கூட்டணியில் இவர் போலன்றதை பல முறை சொல்லியாச்சு. பிஜேபி என்னுடைய கொள்கை எதிரினும் சொல்லியாச்சு. புரியுதுங்களா? நிர்மல்குமாரும் இன்னைக்கு சொல்லியிருக்கிறாரு, அப்படி ஒரு செய்தி கிடையாது, அதிகாரப்பூர்வமாக கட்சி சொல்கிற செய்தி தான் செய்தி, இது ஏன் இந்த வதந்தி பரவுதுன்னு தெரியல அப்படின்னு நிர்மல்குமார் சொல்லிட்டார். அண்ணாமலை இதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கிறாரு, காப்பியும் டீயும் ஒன்னாவாதுன்னு. இன்னைக்கு அண்ணாமலை சொல்லியிருக்கிறாரு, யாரை நம்பியும் நாங்கள் இல்லை, இவங்க வருவாங்க அவங்க வருவாங்கன்னு எதிர்பார்த்து நாங்கள் இல்லை, நாங்கள் ஆட்சியை பிடிக்க போகிறோம், நாங்கள் வலுவாக இருக்கிறோம்னு அவர் சொல்லிட்டார். எடப்பாடி பழனிசாமி சொல்லிட்டாரு, யூகங்களுக்கு பதில் சொல்ல முடியாது, இது வதந்தி, நிச்சயமா விஜய் கட்சியோட நாங்கள் பேசல அப்படின்னு சொல்லி முற்றுப்புள்ளி வச்சுட்டார். ஆனால் இது எங்கிருந்து கிளம்புதுன்னு தெரியல. இந்த செய்தி எங்கிருந்து கிளம்புதுன்னு தெரியல. விஜய் பிஜேபியோட போயிடுவாரு, விஜய் பிஜேபியோட போயிடுவாரு அப்படின்னு அந்த திமுக கிட்ட இருக்கிற சில ஊடகங்கள் இதை மக்கள்கிட்ட சொல்லி 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 மக்களை நம்ப வைக்கிறான். விஜய் பிஜேபி கூட்டணிக்கு போறாரு அப்படின்னு நம்ப வைக்கிறான். ஆனா விஜய் போக மாட்டாருன்றது கள நிலவரம், உண்மை. விஜய் போக மாட்டார். அப்போ போலையா விஜய்? இவங்க போனதுன்னு ஜெயிப்பாங்க, அப்ப போலையா? அப்ப தனித்தனி நிற்கிறாங்களா? அப்ப திமுக தான் வந்துடும். இப்படி ஒரு நிலையை ஏற்படுத்துறதுக்கு தான் இவங்க முயற்சிக்கிறாங்க. சரிங்களா? தெளிவா சார், நாட்டில் எவ்வளவோ பிரச்சனை, எவ்வளவோ குழப்பம் இருக்குது, நிறைய பிரச்சனை நாட்டில் போகுது. தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு எப்பவும் இல்லாத அளவுக்கு ரொம்ப படு மோசமான நிலைமையில சட்டம் ஒழுங்கு போய்கின்னு இருக்குது. சரிங்களா? இப்போ தூத்துக்குடியில நேத்து ஆறுதல் சொல்ல போன அந்த தொகுதியுடைய எம்பி கனிமொழிய அங்க இருக்கிற மக்கள் விரட்டி அடிச்சிருக்கிறாங்க. இது எந்த ஊடகத்திலும் பெரிய அளவில் செய்தியா பேசப்படல. சும்மா ஒரு வரி செய்தியா எங்கன்னா சைட்ல சொருகுறாங்க. ஒரு இயற்கை உபாதை கழிக்க ஒரு +2 தேர்வு எழுதிட்டு வந்த ஒரு பொண்ணு இயற்கை உபாதை கழிக்க போன பொண்ணு வரல. என்னடா இவ்வளவு நேரம் ஆகி வரல,
தேடி பார்க்குறாங்க, கிடைக்கல. என்ன இவ்வளோ நேரம் அவன் வரலன்னு சொல்லிட்டு உடனே பெற்றோர் பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க, பக்கத்தில் இருக்கிற காவல் நிலையத்தில் போய் புகார் கொடுக்குறாங்க, என் பொண்ணு போனா வரல அப்படின்னா இது பொண்ணு சம்மந்தப்பட்ட கேஸு, நீங்கள் மகளிர் போலீஸில் போய் புகார் கொடுன்னு சொன்னானே அந்த போலீஸை என்ன பண்ணலாம்? உடனடியாக போய் தேடணுமா இல்லையா? எங்கே நடந்ததோ ஏதோ பிரச்சனை நடக்குதுன்றாங்க, உடனே போகலாமா இல்லையா? மகளிர் போலீஸுக்கு போ. மகளிர் போலீஸுக்கு போய் புகார் கொடுத்தா அவங்க கொஞ்சம் ஒரு மாதிரி மரியாதை அதை பேசியிருக்கிறாங்க. அதுக்கு அவ்வளோ சீக்கிரம் இந்த பொண்ணை வன்கொடுமை செஞ்சு கண்டந்தனமாக வெட்டி போட்டாங்க. கண்டந்தனம் இந்த பொண்ணு வன்கொடுமை செஞ்சு. இப்போ கோவையில் இப்படி தான் கோயம்புத்தூரில் அந்த ஏர்போர்ட் பக்கத்தில் இருக்கிற ஒரு பொண்ணை இவன் வன்கொடுமை பண்ணுறாங்க. வன்கொடுமை பண்ணி அந்த பொண்ணை நாசப்படுத்துகிறாங்க. அவன் காதல் அந்த நண்பன் அடிபட்டு கீழே கிடக்கிறான். அவன் வந்து போலீஸுக்கு தகவல் கொடுக்குறான். போலீஸ் வந்து தேடுறாங்க, அந்த பொண்ணை கண்டுபிடிக்க முடியலையே. பொழுது விடிய விடிய தர்றான், 5-6 மணி நேரம் 7 மணி நேரம். அதுக்கப்புறம் அந்த பொண்ணே தானே ஏந்து வருது. இந்த லட்சத்தில் தானே போலீஸ் இருக்குது. அப்போ இதை டைவர்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த மாதிரி ஆமாம் சம்பவம் நடக்குதுங்க. இப்போ மதுராந்தகத்துலேருந்து ஒரு பையன் அவனோட 2 நண்பர்கள் அந்த ஊரை சேர்ந்த 2 ஃப்ரெண்ட் இட்டுன்னு வரான். இந்த பையனுக்கு வயசு 17, ஒரு பொண்ணுக்கு வயசு 16, இன்னொரு பொண்ணுக்கு வயசு 14. அங்கேருந்து ஒரு 2 வீலரில் வராங்க 3 பேரும். வந்து ஏதோ பீச்சு கீச்செல்லாம் சுற்றி பார்த்துட்டு கிராமத்து பசங்க ஜாலியாக சுற்றி பார்த்துட்டு மீண்டும் வீட்டுக்கு போகிறாங்க. மதுராந்தகம் போகும்போது நள்ளிரவு நேரமாகி போகுது, அவங்க வீட்டுக்கு போகுது. அவங்க வீட்டு கிராமத்து கிட்ட போயிட்டாங்க. கிட்ட போகும்போது 2 பேரும் மடக்கிறான். மடக்கி இந்த பையனையும் இந்த 16 வயசு பொண்ணையும் அடித்து தோச்சிட்டு 14 வயசு பொண்ணை மட்டும் தூக்கின்னு போகிறாங்க. இவன் போய் ஊரில் கிராமத்தில் சொல்லி பேரண்ட்ஸை இட்டுன்னு வரது காட்டியும் அந்த குழந்தை நாசம் பண்ணிட்டானுங்க. அந்த 14 வயசு பொண்ணை, அந்த குழந்தை அங்கிருந்து 14 வயசு பொண்ணு அதுவே பாதிக்கப்பட்ட இடத்துல இருந்து எழுந்து 10 கிலோமீட்டர் நடந்து வருது. 10 கிலோமீட்டர் நடந்து வந்ததுக்கு அப்புறம் வந்து போலீஸை பார்க்குது. இது எப்படி இதையெல்லாம் திசை திருப்பணும்? இவ்வளோ நாட்டில் இவ்வளோ பிரச்சனை நடக்குது. இல்லை இவன் நாட்டில் இவ்வளோ பிரச்சனை நடக்கணும் போது ஏன் பிஜேபி கூட்டணின்ற மாதிரி விஷயத்தை ஏன் பரப்புறாங்க? இவங்க எப்பவுமே அவங்கள தானே சொல்லுவாங்க. பிஜேபி இப்போ திருமாவளவன் கூட இன்னைக்கு போறாரு, இன்னைக்கு திருமாவளவன் போறாரு. இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடக்குது. இந்த மாதிரி சம்பவம் நடக்கும்போது அவர் எங்க நேரடியாக அவர் வந்து திமுக சொல்றாரு. இந்த ஆகாஷ்னு ஒரு பையன், அந்த பையனை வந்து லாக்அப் எடுத்து போலீஸ் அடிச்சு கொண்டுட்டு தான் சொல்றாங்க. அந்த பையன் காலை போலீஸ் தான் ஒடிச்சிருக்குது. அந்த பையன் வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க. சரி, அந்த பையன் வாக்குமூலம் கொடுக்குறான். அந்த வாக்குமூலம் வெளியே வருது. அப்போ திருமாவளவன் என்ன சொல்றாரு, இவனை வந்து இந்த வழக்குக்காக மட்டும் போலீஸ் பண்ணல, இந்த இடத்துல சப்பி விற்கிறான், சாராயம் விற்கிறான், கஞ்சா விற்கிறான், போதைப் பொருள் விற்கிறான். இதை இந்த ஆகாஷ்ன்றவன் எதிர்த்து போறான்னா அந்த லோக்கல்ல கள்ள சாராயம் விற்கிறவன் போலீஸுக்கு மாமூல் கொடுக்குறவன். அதனால இந்த பையன் மேல அவங்களுக்கு பெரிய கோபம் இருந்தது. இந்த பையன் மேல ஒரு வழக்கு வந்த உடனே அந்த கோபத்தை நமக்கு கிடைக்க வேண்டிய மாமூலை இவன் தடுத்துட்டானே, இவனை கள்ளசாராயம் ஓட்டக்கூடாது இந்த பையன் தடுத்துட்டான்ற கோபத்துல அவனை கள்ள ட்ரெஸ் போட்டவங்கிட்ட ஒப்படைக்கிறாங்க. சீருடை இல்லாத போலீஸாரோ யாரோ அவனை கண்ணை கட்டி ஒரு இடத்துக்கு கொண்டு போய் அவன் காலில் ஈர கோணியை கட்டி அவன் காலை ஒடிக்கிறாங்க. 28 இடத்துல அந்த பையனுக்கு உடம்புல காயம் இருக்குது. சரிங்களா? 2 பேரை பிடிக்கிறாங்க போலீஸ். 2 பேர்ல இந்த சம்பந்தப்பட்ட ஆகாஷை மட்டும் தனிமைப்படுத்திட்டு இன்னொரு பையனை அனுப்பிச்சிட்டாங்க. இவனை மட்டும் இட்டுன்னு போய் சித்திரவதை பண்றாங்க. யார் மேல என்ன நடவடிக்கை? திருமாவளவன் பேட்டி கொடுக்குறாரு. சிவகங்கை மருத்துவமனையில் இந்த பையனை அட்மிட் பண்றாங்க. முறையான சிகிச்சை அங்கே இல்லை, அவ்வளோ சீக்கிரம் பிளட் நிறைய லாஸ் ஆகுது. அங்கேருந்து மேல் சிகிச்சைக்காக மதுரை அரசு மருத்துவமனை கொண்டு போறாங்க. அங்கேயும் சரியான சிகிச்சை இல்லைன்றார். மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் யாரு? சுப்பிரமணியன். அவரை நீ கண்டிச்சியா? இதுக்கு பொறுப்பேற்றவர் ராஜினாமா பண்ணணும்னு நீ சொன்னியா? சரியான சிகிச்சை இல்லை, ஒரு உயிர் போதுன்னு சொல்றிய. இது சம்பந்தப்பட்ட அமைச்சர் யாரு? இப்போ போலீஸ் தான் இந்த கொடுமையை பண்ணுதுன்னு சொல்ற, கள்ளசாராயம் ஓட்டுறாங்கன்னு சொல்ற, அந்த கள்ளசாராயம் விற்கிறத இந்த பையன் தடுத்தான்னு சொல்ற, நீங்க எல்லாம் பேட்டி கொடுக்குறீங்கல்ல. அப்போ போலீஸ் இலாகாவை கையில் வைத்திருக்கிற அமைச்சர் யாரு? யார் போலீஸ் இலாகாவை கையில் வச்சிருக்கிறது? தமிழ்நாடு முதலமைச்சர். ஏன்னா இவங்க வந்து ஹோம் மினிஸ்டர் யாருக்கும் தனியாக கொடுக்கல. காங்கிரஸ் பீரியட்ல கொடுத்ததோடு சரி, கக்கன ஹோம் மினிஸ்டர் காமராஜர் வச்சு அழகு பார்த்தார். இவங்க போலீஸ் இலாகாவை அவங்க கையிலே வச்சுருக்கிறாங்க. அப்போ போலீஸே இந்த அக்கிரமத்தை செய்தான் என்பது உண்மையானால் இந்த துறைக்கு பொறுப்பேற்று இருக்கிற முதலமைச்சர் ராஜினாமா செய்யணுமா இல்லையா? இதைத்தான திருமாவளவன் கேட்கணும். நான் மத்திய அரசை கண்டிக்கிறேன். இது எந்த விதத்தில் நியாயம்? ஏன் மத்திய அரசை கண்டிக்கணும்னு ஏதோ ஒன்று பேசணும் சார், ஜனங்களை டைவர்ட் பண்ணணும். இவ்வளவு விஷயத்தையும் சொல்லிட்டு அதை சொல்ற, இது எப்படி? நீ எனக்கு ஒண்ணுமே புரியல. நான் ட்ரம்பை கண்டித்திருக்கிறேன், நான் வந்து வடகொரியா இந்த மாதிரி அணுகுண்டு அவனை கண்டிக்கிறேன்னு, இது என்ன பிரச்சனை? இது தமிழ்நாட்டு அரசியலை பார், தமிழ்நாட்டை பற்றி மட்டும் பேசு.
ஏன் வெளிநாட்டு அரசியல் பேசக்கூடாதா? எதுக்கு பேசணும் இந்த சம்பவத்திலையா? ஆகாஷ் மரணத்துக்கும் அமெரிக்க ட்ரம்ப்புக்கும் என்ன வித்தியாசம்? அப்படி பேசினாரா? ஏங்க ஆகாஷ் மரணத்துக்கு இவர் மத்திய அரசு மேல சொல்றாரு, போதைப் பொருளாக வரத்துக்கு போறதுக்கெல்லாம் மத்திய அரசு சரியில்லை. மத்திய அரசு என்ன பண்ணுவான்? ஆந்திராவிலிருந்து வராத, பீகார்லேருந்து வர சரி அவன் விட்டுட்டான். தமிழ்நாட்டில் செக் போஸ்ட்லாம் இருக்குதா இல்லையா? வெளிமாநிலத்தில் உள்ள வந்துடுச்சுன்னு சொல்றீங்க, சரி வந்துடுச்சு. 3 செக் போஸ்ட்ல என்ன பண்ணுத? வசூல் பண்ணினுக்குதா? தமிழ்நாட்டில் இருக்கிற போலீஸ் எல்லாம் செக் போஸ்ட்ல வசூல் பண்ணினுக்குதா? அவங்கெல்லாம் எதுவுமே பண்ண மாட்டாங்களா? அதை யார் கேட்கணும்? அதனால தானே கனிமொழியை மக்கள் வந்து ஓட ஓட விரட்டி அடிக்கிறாங்க. கிளம்பிங்கிருந்து எதுக்கு வர போன்றாங்க. அந்த அம்மா ஓட்டமா நடையமா வராங்க. இப்படி ஒரு பக்கம் இருக்குல்ல, ஏன் இந்த பிஜேபின்னு சொல்லி ஒரு டார்கெட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு காரணம் வந்து இவங்க பண்ணுற சட்ட ஒழுங்கு பிரச்சனைக்காக இதை ஒன்று எடுக்கிறாங்க, இது மக்கள் மத்தியில் எடுபடுமா? சார் மக்கள் மட்டத்தில் படுதுன்றீங்களா? எது படுதுன்றேன்? இந்த சட்ட ஒழுங்கு சீர்குலைவு எடுபடுது. இப்படி இல்லை விஜய் சார், இப்படி அவங்க முடிஞ்சது கவனம் செலுத்துவாங்க சார். அவர் வந்து இதுக்கு வந்து உட்கார முடியுமா? நான் கேட்கறேன், 14 வயது பெண்ணை மதுராந்தகத்தில் வன்கொடுமை செஞ்சிருக்கிறாங்களா, முதலமைச்சராக இருக்கிற உங்களுடைய பதில் என்ன? 17 வயது பொண்ணு தூத்துக்குடியில் சின்ன பண்ண படுத்திருக்கிறாங்களே, உங்களுடைய பதில் என்ன? கிருஷ்ணகிரியில் ஒரு வயதான ஒரு 60 வயது பெண்ணை நாசம் பண்ணிக்கிறாங்களே, உங்களுடைய பதில் என்ன? அதே கிருஷ்ணகிரியில் 2.5 வயசு குழந்தை நாசம் பண்ணியிருக்கிறாங்களே, உங்களுடைய பதில் என்ன? நாமக்கல்ல விளையாடி இருந்த ஒரு குழந்தை இட்டுமே நாசம் செஞ்சிருக்கிறாங்களே, உங்களுடைய பதில் என்ன? நான் சொல்றதெல்லாம் ஒரு 4 நாள் கதை, ஒரு 4 நாள் கதையை சொல்றேன். டெல்லியில ஓடுற பேருந்துல ஒரு மருத்துவ மாணவி 23 வயதான நிர்பயாவை சின்னாபனப்பட்டி நாசப்படுத்துறான் ஒரு 4 பேரு. அவன் 4 பேரும் தூக்குல போட்டுட்டான். டெல்லியில இந்தியா முழுவதும் நிர்பயாக்காக நீதி கேட்டு போராடிச்சு. இந்தியாவே பத்தி எரிஞ்சுது. இந்தியா முழுவதும் அமக்கலம் ஏற்பட்டது நிர்பயாவுக்காக. நிர்பயா வழக்குன்னு ஒரு வழக்கு மத்திய அரசு கொண்டு வந்துச்சு. இந்த வழக்குகள்லாம் கூட நிர்பயா வழக்குல தான் போய் சேரும். அந்த வழக்குக்கு நிர்பயா வழக்குன்னு பேரே வச்சாங்க. அந்த நிர்பயா ஒரு நிர்பயாவுக்காக இந்தியாவே பத்தி எறிஞ்சு இந்தியா முழுதும் மக்கள் போராடினான. ஒவ்வொரு நாளும் இங்கே தமிழ்நாட்டில் நிர்பயாக்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறார்களே, இதற்கு மக்கள் போராட்டத்திற்கு பதில் என்ன? எவன் கூட எரியுது, என் வீடு பாதுகாப்பா இருக்குதுன்னு நினைக்கிறியா? அந்த நெருப்பு உன் வீட்டில் விழறதுக்கு எவ்வளவு நேரம்? இப்படி ஒரு பக்கம் இருக்கையில் விஜய் சாருக்கு வந்து சிபிஐ சம்மன். நாங்கள் முன்னாடியே கேட்ட கேள்விக்கு நான் திரும்ப வரேன். விஜய் சாருக்கு வந்து இப்போ சிபிஐ போகிற மாதிரி ஒரு பக்கம் இருக்குது, அதே மாதிரி பிஜேபி சப்போர்ட்டுன்ற மாதிரி ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. இது ஒப்பிட்டு பார்க்கும்போது பிஜேபி விஜய்க்கு வந்து ஒரு நெருக்கடி கொடுக்குதா, இல்லை சிபிஐ மூலம் ஒரு நெருக்கடி? இது ஆல்ரெடி நம்ம முன்னாடியே டிஸ்கஸ்லாம் பண்ணியிருக்கோம். அப்படி இதை பார்க்குறீங்களா, இல்லை சட்டப்படியதான இது ப்ரொசீஜர் தான்? அதாவது செந்தில் பாலாஜி கொடுக்குறேன், செந்தில் பாலாஜி போல, ஆனால் விஜய் சார் கரெக்டாக ப்ராப்பராக போயிட்டு இருக்கு. இல்லை, விஜய் வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கிறாரு, நெருக்கடி கொடுக்கிறார்களா, நெருக்கடி இருக்குதானா, இருக்குதுன்னு சொல்லிட்டார். நெருக்கடி இருக்குதுன்னு சொல்லிட்டார். அது இருக்கட்டும். அவங்க வந்து அவரை மிரட்டுறாங்களா, மிரட்டட்டும். கூட்டணிக்கு வந்து அவனை நிர்பந்தப்படுத்துறாங்களா, இவர் அதுக்கு பணிந்து போடாதானே சார் தப்பு. நீ கேட்கறது கேட்கற ஒரு தலை காதல், நீ கேட்டு போ, நீ பேசு. இவர் போனாரா? இவர் கிடையாது. நீ சிபிஐ கூப்பிடுற, இவர் போறாரு. இன்னைக்கு இதை போறாரு. இல்லை என்ன சொல்றாங்கன்னா, ஊடகங்கள்ல என்ன சொல்றாங்கன்னா, ஒரு பக்கம் இது ஊடகங்களில் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இல்லை, கருத்து கணிப்பாக இருக்கட்டும், இல்லை ஊடகங்களில் பேசுகிறத விதமாக, இல்லை திமுகவோட மீடியான்னு தான் நீங்கள் சொல்கிறீங்க, அது மாற்றுக்கிறது கிடையாது. நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ ஒரு குறிப்பிட்ட ஊடகங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, புஷி ஆனந்த் வந்து 128லேருந்து 132 மாவட்ட செயலர் வந்து தனியாக வந்து கூகுள் மீட்டை சந்திச்சதாகவும், அதில் வந்து பெரும்பான்மையான பேர் வந்து நம்ம பாஜகவோட போயிடலாம் அப்படின்ற மாதிரி, அது ஜூனியர் விகடன் போன்ற பத்திரிகைலாம் வந்துட்டுருக்கு. அதை எப்படி பார்க்குறீங்க? இதுவும் வந்து ஒரு தகவலா, இல்லை இது ஒரு பேக் நரேட்டிவ்னு சொல்ல முடியும்? எல்லாமே திமுகவின் சதி, அடிமை ஊடகங்கள். அப்போ தாவேகா மாவட்ட செயலாளர்லாம் நாம தனியானா வெற்றி பெற மாட்டோம், நம்மளுக்கு மக்கள் செல்வா கிடையாது, நம்ம போய் கூட்டணிக்கு சேர்ந்துக்குவோம், கொடுக்கறத வச்சு எம்எல்ஏ ஆயிடுவோம், நமக்கு மக்கள் செல்வாக்கு இல்லை, மக்கள் நம்மளுக்கு ஓட்டு போடுற மாதிரி இல்லை அப்படின்னு தாவேகா மாவட்ட செயலாளர்கள்லாம் பயப்படுற மாதிரியும், உதற மாதிரியும், ஐயோ வானா கூட்டணி வைக்கலாம் சொல்ற மாதிரியும் ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துறாங்க. அப்போ இதெல்லாம் இல்லாத விஜய் தனியா போகும்போது ஆல்ரெடி கொஞ்சம் எல்லாம் நொந்துட்டுவான். நம்ம வரமாட்டோம், நம்ம ஜெயிக்க மாட்டோம், கூட்டணி கூட இல்லை அப்படின்னு அவனை மனதளவில் அவனை பாதிக்கப்பட வைக்கணும் அப்படின்னா இது நடக்குது. சரிங்களா? இப்போ ஐயோ கூட்டணி வச்சுதான் அவனா தனியாக நின்னா ஜெயிக்க மாட்டோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை மாவட்ட செயலாளர்களுக்கெல்லாம் வந்துடுச்சு. சப்போஸ் பிஜேபி கிட்ட போறதுனால என்ன பாதிப்பு? எப்படி போவாரு? இவர் முதலமைச்சர் வேட்பாளர், நான் முதலமைச்சர் சொல்றாரு. எடப்பாடி முதலமைச்சர் ஆகிறதுக்கு அவர் கட்சி அனுப்பிச்சாரு.
எடப்பாடி முதலமைச்சர் ஆகிறதுக்கு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா திமுகவை வந்து வீழ்த்துறதுக்கு என்ன மாதிரியான இது ஒரு அரசியல் தந்திரமான முடிவை கூட எடுக்கலாம்ல. இவர் திமுகவை வீழ்த்த வேண்டும், இவர் முதலமைச்சராக வர வேண்டும். இதுக்கு பரிந்து மூட்டை குடோன்ல இருந்திருக்கலாங்க. பேசாத சினிமாவில் நடிச்சுக்கின்னு பெரிய உச்ச நட்சத்திரமா வந்து நம்ம வேலையை பார்த்துருக்கலாங்க. இதுக்கு எதுக்கு இவ்வளவு ஆர்ப்பாட்டம், இவ்வளவு போராட்டம், இந்த மக்களை சந்திச்சது இவ்வளவு பேர் எதுக்கு இதெல்லாம்? ஒரு அரசியல் இப்போ திமுக வந்து பாஜக எதுக்குதுங்க. ஆனா ஒரு கட்டத்துல வந்து பாஜகவோட கூட்டணி இருந்திருக்கு, சரி பக்கம் வளர்ந்துருக்கு. அதுதான் சார் என்ன பிரச்சனை தம்பி எப்பயுமே நடக்கும். இப்ப திமுக வீழ்த்தி ஆகணும், வேற வழியே இல்ல. திமுக வீழ்த்தணும், அதிமுக கூட்டணிக்கு போறாரு. அப்புறம் அதிமுக ஜெயிச்சு வந்துடுது. அதுக்கப்புறம் மறுபடியும் 5 வருஷம் பொறுத்தபடி ஐயோ அதிமுக வீழ்த்தவன வர வழி இல்லை, அது திமுக கிட்ட தான் போகணும். இப்படிதானே நடக்குது பல வருஷமா. பல தேர்தல் இப்படித்தானே எல்லாம் ஏமாந்து போயிட்டான். இவனை வீழ்த்தணும்னா அவனை வீழ்த்தணும்னா இவன்னா இது என்ன இது? அதான் இவங்க இப்போ திமுக சைட்லேருந்து ஒரு பாசிச எதிர்ப்புன்னு ஒரு கூட்டமைப்பு உருவாக்கி அது இந்தியா அலையன்ஸ்னு சொல்லி நாங்கள் வந்து கொள்கைக்காக நிற்கிறோம் அப்படின்ற மாதிரி அதெல்லாம் பாசிச எதிர்ப்பெல்லாம் என்னன்னு எங்களுக்கு தெரியும். பாசிச எதிர்ப்பு பாயாச எதிர்ப்பா ஒரு காலத்துல இருந்ததும் எங்களுக்கு தெரியும். அந்த பாசிச சின்னம் தாமரைக்கு இவங்க ஓட்டு கேட்டதும் எங்களுக்கு தெரியும். அவங்களோட உறவு வச்சதும் எங்களுக்கு தெரியும். அதெல்லாம் கடந்த கால வரலாறு. சும்மா நீங்க பிஜேபி காட்டி பூச்சாட்டி காட்ட வேண்டாம், சரிங்களா? அதெல்லாம் சும்மா பேச்சு. மீண்டும் சொல்கிறேன், நீங்க எத்தனை ரூபத்துல வந்தாலும் சரி விஜய் என்டிஏ கூட்டணிக்கு போக மாட்டார். அந்த தவறான முடிவை நான் ஒரு அரசியல் விமர்சகரா சொல்றேன், அந்த தவறான முடிவை ஒரு நாளும் அவர் எடுக்க மாட்டார். எடுக்க மாட்டார் சார். நடக்காத ஒண்ணு பேசக்கூடாது, சரிங்களா? நடக்காத ஒண்ணு பேசக்கூடாது. அந்த தவறான முடிவை அவர் எடுக்க மாட்டார். அவருக்கும் மக்கள் ஆதரவு இருக்குது. 40% ஓட்டை கிராஸ் பண்ணி அவருக்கு விசில் சின்னத்துக்கான ஆதரவு இருக்குது. மக்கள்கிட்ட அவருக்கு களம் இருக்குது. முடியுமா முடியாதா இதெல்லாம் மக்கள்கிட்ட போனதுக்கு அப்புறம் தான் தெரியும், சரிங்களா? அவர் நின்னாதான் அவருக்கு இருக்கிற செல்வாக்குன்னு மற்றவங்களுக்கு ப்ரூவ் பண்ண முடியும். அந்த வாய்ப்பை அவர் நிச்சயமா தவற விட மாட்டார். அது ஒரு நாளும் நடக்காது. அதெல்லாம் எப்படி நம்ம அப்படி ஒரு யூகமா நம்ம போக முடியும்? திமுக கூட்டணி, நான் கேட்கிற திமுக கூட்டணி வலுவா இருந்துச்சா? இப்ப கம்யூனிஸ்ட் வெளியே வர சூழ்நிலை இருக்கிறான். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் சண்முகம் நீங்க ஆரம்பத்துல இருந்து இப்படிதான் சொல்றேன். காங்கிரஸ் இன்னைக்கு பேட்டி கொடுத்திருக்காரு, பிசிஏ வந்தற போது பேட்டி கொடுத்திருக்காரு, கொடுப்பாங்க, திரும்ப ஏற போது மாற போகுது, அவ்வளவுதான். திமுக பணிஞ்சு போட்டோம். இன்னைக்கு சண்முகம் சொல்லி இருக்காரு, எங்களை ஏன் இந்த அளவுக்கு புறக்கணிக்கிறீங்க? காங்கிரஸுக்கு கூட சீட்டு கொடுத்திருக்கீங்களா, எங்களுக்கு ஏன் கொடுக்கல? காங்கிரஸ் கொடுத்தீங்க, தேமுக கொடுத்தீங்க, ஏன் கொடுக்கலன்னு கேக்குறாரு. ஒரு தொகுதி குறைக்க சொல்லிருக்காங்க. போன தேர்தலை விட இந்த முறை கொடுக்குறீங்க, எல்லாரும் குறைக்க வரேன்றீங்களா? நீ குறைச்சிட்டு போ. பிஜேபி எதிர்க்கணும்ன்றது இவங்களுக்கு மட்டும்தான் இருக்குதா? கம்யூனிஸ்டுக்கு இவங்களுக்கு தான் இருக்குது. நீங்க எல்லாம் சிலுவையை சுமந்துன்னு இருங்க, ஆனா நான் மட்டும் தியாகி அப்படின்னு சொல்லிட்டு நீ குறைச்சிட்டு போ. திமுக குறைச்சா நான் குறைக்க மாட்டேன்னா என்ன அர்த்தம்? உங்களை நம்பி தானே 10 வருஷம் பயணிக்கிறாங்க. நீங்க குறைச்சிட்டு போங்க. திமுக கொஞ்சம் பெருந்தன்மை, இந்த முறை நாங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்துட்டு போறோம், நீங்க எல்லாம் சந்தோஷமா இருங்க, நாங்க தான் நல்லா இவ்வளவு சம்பாரிச்சுன்னு வாழ்ந்து நினைக்கிறோமே. அவர் திமுக சொல்லிட்டு போட்டோம், அதை சொல்லலையே. புரியுதுங்களா? அங்க கூட்டணியில பிரச்சனை இருக்குது. இப்பதான் திருமாவளவனை கூப்பிட்டு நம்ம வரும்போது பேசிட்டு இருக்கிறாரு, திருமாவளவனை சந்திக்கிறாரு, சரிங்களா? திருமாவளவனுக்கு என்ன பண்ண போறாங்கன்றத பார்க்கணும், சரிங்களா? அவங்க என்ன செஞ்சுட்டு வந்தாலும் சரி, நான் யோசிக்கிறேன், திமுக கூட்டணியில எந்த கட்சி வலுவா இருக்குது மக்கள் கிட்ட? அவங்க ஒட்டு திமுகவாவே இருக்கிறாங்க. அவங்க தனித்தே இயங்கல. திமுக தான் கம்யூனிஸ்ட், கம்யூனிஸ்ட் தான் திமுக, திமுக தான் காங்கிரஸ், காங்கிரஸ் தான் திமுக, திமுக தான் விடுதலை சிறுத்தை. ஒரு ஒட்டு திமுக இருக்கிறாங்க. என்ன கேட்டீங்கன்னா, அண்ணா அறிவாலயத்தில் இத்தனை கட்சிக்கும் ஒரு ரூம் கொடுத்துருங்க, ஒரு கேபின் மாதிரி போட்டுருங்க. விடுதலை சிறுத்தைகள், காங்கிரஸ், வலது கம்யூனிஸ்ட், இடது கம்யூனிஸ்ட் போட்டு விட்டுருங்க. அவங்களுக்கு எதுக்கு தனித்தனி கட்சி ஆபீஸ்? எதுக்கு கட்சி ஆபீஸ் அவங்களுக்கு? அவங்க தான் நீ எதை செஞ்சாலும் உங்ககிட்ட சரணாகதி அடைஞ்சிருக்கிறாங்க இல்லையா? கம்யூனிஸ்ட் எங்கன்னா எந்த பிரச்சனைக்காவது வந்தானா? இந்த நான் கேட்கிற ஒரு நிமிஷம், இப்ப தூத்துக்குடி 17 வயசு பொண்ணு இல்ல, இந்த கம்யூனிஸ்ட் என்ன பண்ணா? எப்படி போராடுறாங்க கம்யூனிஸ்ட்? எஸ்எஃப்ஐன்னு ஒரு மாணவர் அமைப்பு தூத்துக்குடிக்கு ஆகும்போது அது கிடையாது. நீங்க கம்யூனிஸ்ட் அந்த மாதிரி பாத்துருக்கீங்க, நீங்க அந்த மாதிரி பாத்துக்கிறீங்க. நாங்க கம்யூனிஸ்ட் வேற மாதிரி பாத்துருக்கிறோம். தெருவுக்கு தெரு போராடுவான் அவன். ஓட்டு அரசியல் பொறுக்க மாட்டான் கம்யூனிஸ்ட். மக்கள் பிரச்சனைக்காக வந்து நிற்பான். ஒவ்வொரு ஆட்டோ ஸ்டாண்ட் பிரச்சனைக்கும் வருவான். எல்லா பிரச்சனையும் வந்து நிற்பான். மத்திய மாநில அரசுகளே அந்த குரலை கொடுத்துன்னு இருப்பான். ஓட்டு பொறுக்க மாட்டான் கம்யூனிஸ்ட். மக்கள் உரிமைக்காக குரல் கொடுப்பான். இன்னைக்கு எங்க இருக்கு கம்யூனிஸ்ட்? எத்தனை பிரச்சனை நாட்டில் நடக்குது? ஓட்டு அரசியல் பண்ணி நிற்கிறீங்க. எங்க இருக்குது? எங்க மாதர் சங்கம்லாம் எங்க போச்சு? சங்கீதா பிரச்சனைக்காக, விஜய் பிரச்சனைக்காக இறங்கி அறிக்கை கொடுத்த மாதர் சங்கம் இந்தாங்க இவ்வளவு அக்கிரமணம் நடக்குது, இத்தனை பெண்கள் கற்பு சூறையாடப்படுது, இது என்ன நியாயமா நீதியான் எந்த மாதர் சங்கம் இறங்கி வருது? வரலையே. புரியுதுங்களா? கம்யூனிஸ்ட் எதுக்கு உங்களுக்கு? எதுக்கு நீங்க கம்யூனிஸ்ட்னால ஜனங்க ஓட்டு போடுறானா? போடல சார். பிரச்சனை போது கம்யூனிஸ்ட் கூப்பிடுவான். கம்யூனிஸ்ட் கூப்பிடியா? அவன் தானே தொழிலாளிக்காக வந்து குரல் கொடுப்பான், அவன் தானே நிற்பான். இன்னைக்கு எங்க உங்க அடையாளமே மாறி போச்சு? உங்க அடையாளத்தை விட்டுட்டீங்களே. ஏன்? ஓட்டு அரசியல்.
யாரோ ஒரு 2 3 நீங்களும் வந்து நல்லா ஏசி காரில் போக ஆரம்பிச்சிட்டீங்க, ஏசி ரூமில் உட்கார ஆரம்பிச்சிட்டீங்க, உங்களுக்கு சொகுசு வாழ்க்கை தேவைப்பட்டுச்சு. எப்பேற்பட்ட தலைவன்லாம் இருந்த அந்த கம்யூனிஸ்ட்ல உங்களுக்கு சொகுசு வாழ்க்கை தேவைப்பட்டுடுது. உங்களால் இந்த சந்தோஷமான சொகுசான வாழ்க்கையை விட்டுட்டு இன்னைக்கு போக முடியல. அதுதான் உண்மை. புரியுதுங்களா? இல்லைன்னா நீங்கள் இப்போ உணர்வா இறங்கி நிற்பீங்க. ஆக இது எது வலுவா இல்லை சார். யாருமே திமுக கூட்டணியில எந்த கட்சியும் வலுவா இல்லை. சரிங்களா? இப்படி ஒரு பக்கம் இருக்குல்ல, இறுதியா ஒரே கேள்வி, எவ்வளவு தொகுதி வின் பண்ணுவார் விஜய்? அது எவ்வளவு தொகுதின்னு வெற்றி மெஜாரிட்டிக்கு இருக்கிறவங்க முன்ன வந்து நீங்க சொன்னீங்க 40-45% வெற்றி பெற்றுவாருன்னு. இறுதியா குறைஞ்சபட்சம் 132 140 சீட்டு விஜய் பிடிப்பார். ஓகே சார், நிறைய தகவல் பகிர்ந்துக்கிட்டேன். முறை போய் சேர்த்து பண்ணி வணக்கம். தேங்க்யூ.